அடச்சே! இன்னைக்கு மேட்ச்ல கரண் சர்மா இவ்ளோ நல்லா விளையாண்டுமே கூட, ஆர்சிபினால மேட்ச ஜெயிக்க முடியாம போயிருச்சேயா! இப்படி வந்து நம்ம எல்லாருமே புலம்புற மாரி தான் இன்னைக்கு மேட்ச் வந்து ஆயிப்போச்சுங்க. ஏன்னா, இன்னைக்கு மேட்ச் பார்த்த எல்லாத்துக்குமே வந்து தெரியும். தினேஷ் கார்த்திக் அவுட் ஆனவுனே ஒட்டுமொத்த நம்பிக்கையும் போயிருச்சுங்க. இனி எங்க ஆர்சிபி மேட்ச ஜெயிக்க போறாங்க? கடைசி ஓவர்ல வந்து 21 ரன் வந்து எடுக்கணும். இம்புட்டு ரன்ன எங்க எடுக்க போறாங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தோம். அப்பதாங்க இந்த மேட்ச் வந்து 1 நிமிஷத்துல அப்படியே வந்து மாறி போயிருச்சு. ஏன்னா கடைசி ஒரு பவுலிங் போட மிச்சல் ஸ்டார்க் வந்தாரு. அவரோட ஃபர்ஸ்ட் பால்லே கரண் சர்மா வந்து ரொம்ப அழகா வந்து சிக்ஸ் அடிச்சிட்டாருங்க. அதுக்கப்புறம் அடுத்த பால்ல எந்த ரன்னும் வரல. அதுக்கப்புறம் 2 கன்டினியூஸா சிக்ஸ் அடிச்சிட்டாரு. அத பார்த்த உடனே ஆர்சிபி ஃபேன்ஸ் எல்லாத்துக்குமே நம்பிக்கை வந்துச்சு. 2 பால்ல 3 ரன் வந்து எடுக்கணும்ப்பா. இத்தனை சிக்ஸ் அடிச்சவரு ஒரு சிக்ஸ் அடிக்க மாட்டாரா? கண்டிப்பா இந்த மேட்ச வந்து ஆர்சிபி வின் பண்ணிருவாங்க அப்படின்னு தான் நினைச்சிட்டு இருந்தோம். அப்பதாங்க 5வது பால் வந்து சூப்பரா ஸ்டார்க் வந்து பால போட்டு கேட்சையும் அவரே பிடிச்சு வந்து கரண் சர்மா வந்து அவுட் பண்ணிட்டாருங்க. அதுக்கப்புறம் ஃபெர்கியூசன் வந்தாரு. நம்ம என்ன நினைச்சோம்னா, ஒரு பால்ல 3 ரன் எடுக்க முடியலன்னா கூட எப்படியாவது 2 ரன் வந்து ஓடிரணும். 2 ரன் ஓடிட்டா கூட வந்து இந்த மேட்ச்ல வந்து சூப்பர் ஓவர் வந்து வரும். ஆர்சிபி வந்து ஜெயிக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் ஆர்சிபி எப்படியாவது 2 ரன் ஓடி வந்துருவாங்க அப்படின்னு தாங்க வந்து நினைச்சோம். ஆனா ஃபெர்கியூசன் வந்து ரன் அவுட் ஆயிட்டாரு. இதனால கேகேஆர் இந்த மேட்ச வெறும் 1 ரன் வித்தியாசத்துல வந்து வின் பண்ணிருக்காங்கங்க. உண்மையிலே ஆர்சிபியை பொறுத்த வரைக்கும் இந்த மேட்சை இவ்வளோ தூரம் கொண்டு வரணும் அப்படின்ற அவசியமே வந்து இல்லை. நல்லா பேட்டிங் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா இந்த மேட்சை வந்து ஈஸியாக வந்து ஜெயிச்சிருப்பாங்க. ஏன்னா இன்னைக்கு மேட்ச்ல கேகேஆர் ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணி 222 ரன் எடுத்தாங்க. இதை வந்து பார்த்தோன்னே நம்ம என்ன நினைச்சோம்னா, ஆர்சிபியை பொறுத்த வரைக்கும் பவுலிங்ல தான்ப்பா சொதப்புவாங்க, பேட்டிங்ல நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுப்பாங்க, அதனால எப்படி இந்த மேட்சை வின் பண்ணிடுவாங்க அப்படின்னு தான் நினைச்சோம். அதுக்கு தகுந்தாப்புல விராட் கோலி வந்து ஸ்டார்டிங்ல பயங்கர அதிரடியாக தாங்க வந்து விளையாண்டாரு. இதே மாதிரி நல்ல இன்னிங்ஸை கொடுப்பாருன்னு நினைக்கும் போது ஹர்ஷித் ராணாவோட பால்ல வந்து விராட் கோலி வந்து அவுட் ஆயிட்டாரு. சரி, இவர் தான் அவுட் ஆனாரு, டுப்ளிசஸ் நின்று நல்ல ஒரு இன்னிங்ஸை கொடுப்பாருன்னு பார்த்தா டுப்ளிசஸும் ரொம்ப வேகமாவே அவுட் ஆயிட்டாரு. இவங்க 2 பேரும் அவுட் ஆனவனே ஆர்சிபி ஃபேன்ஸுக்கு மனசே விட்டு போச்சுங்க. முக்கியமான பேட்ஸ்மேன்ஸே இவங்க தான். இவங்களே இவ்வளவு வேகமா அவுட் ஆயிட்டாங்கன்னா கண்டிப்பா இந்த மேட்சை வந்து வின் பண்ண முடியாது அப்படின்னு தான் நினைச்சிட்டு இருந்தாங்க. அப்பதாங்க வில் ஜாக்ஸும் ராஜத் பட்டிதாரும் சூப்பரான இன்னிங்ஸ் வந்து கொடுத்தாங்க. 2 பேருமே பயங்கரமான பார்ட்னர்ஷிப் வந்து போட்டாங்க. 2 பேருமே ஹாஃப் செஞ்சுரி அடிச்சு பட்டையை கலப்புனாங்க. இவங்களோட பார்ட்னர்ஷிப்பை பார்க்கும்போது நம்ம என்ன நினைச்சோம்னா, எப்படியும் ஆர்சிபி இந்த மேட்சை வின் பண்ணிடுவாங்க போல அப்படின்னு தான் நினைச்சோம். அப்பதாங்க ரசல் வந்தாரு. வந்து ஆர்சிபிக்கு யமனா வந்து ஒரு ஓவர் போட்டாரு. போட்டாரு. ஒரே ஓவர்ல நல்லா விளையாண்டுட்டு இருந்த 2 பேரையுமே வந்து தூக்கிட்டாருங்க. அதுக்கப்புறம் கேமரான் கிரீன், லோம்ரன் சொல்லிட்டு யாருமே ஒரு உருப்படியான ஆட்டத்தை வந்து வெளிப்படுத்தலாங்க. ஒரு கட்டத்துல பிரபுதேசி, தினேஷ் கார்த்திக் இவங்க தான் ஒரு நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப் வந்து போட்டுட்டு இருந்தாங்க. சரி, இவங்களோட பார்ட்னர்ஷிப்பாவது கண்டினியூ ஆக நினைக்கும் போது பிரபுதேசி வந்து அவுட் ஆயிட்டாரு. அதுக்கப்புறம் நல்லா விளையாண்டுட்டு இருந்த தினேஷ் கார்த்திக்கும் வந்து அவுட் ஆயிட்டாரு. இதனாலதான் இந்த மேட்சை வந்து ஆர்சிபினால வந்து ஜெயிக்க முடியல. இப்படியே வந்து ஆர்சிபி வந்து தோத்துட்டு இருந்தாங்க அப்படின்னா அவங்க பிளே ஆஃப்க்கு போறது அப்படின்றது ரொம்ப ஒரு கஷ்டமான நிலைமையா வந்து ஆயிருங்க. இனி வரப்போற மேட்ச்லயாவது ஆர்சிபி நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்குறாங்களா அப்படின்றத பொறுத்து வந்து பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு மேட்சை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க. இதே மாதிரி இன்னொடையில உங்களை வந்து மீட் பண்றேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.